This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோவை சக்தி புறவழி சாலை திட்டத்திற்கு ஆட்சேபனை தெரிவிக்க முடிவு யார், ஏன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை சத்தியமங்கலம் புறவழி சாலை திட்டத்திற்கான பணிகளை விரைவில் துவங்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. 4 வழி பசுமை சாலையாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த புது புறவழி சாலை மொத்தம் 92 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும். இது கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே உள்ள குருமம்பாளையம் கிராமத்தில் துவங்கி அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை வழியாக புளியம்பட்டி வழியாக சத்தியமங்கலத்தை அடையும். சத்தியமங்கலத்திலிருந்து தமிழக கர்நாடகா எல்லை பகுதி அருகே உள்ள ஹாசனூரில் முடிவடையும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான நிலங்களை கையகப்படுத்த அரசு இதழில் சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. எனவே இந்த திட்டம் குறித்து யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் அறிவிப்பு வெளியானதிலிருந்து 21 நாட்களுக்குள் ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டும் என நிலம் கையகப்படுத்தல் பணிக்கான கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் சில நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இதற்கடுத்து சமீபத்தில் கோவை சக்தி புறவழிச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்பினர் இந்த திட்டத்திற்கான நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதில் புறவழி சாலை அமைப்பது தேவையற்றது எனவும் இதற்காக தங்கள் விவசாய நிலங்களை வழங்குவதில்லை எனவும் முடிவு செய்தனர். இந்த நிலையில் நாளை 11/3/2025 அன்னூர் கோவில்பாளையம் வட்டாரங்களை சேர்ந்த புறவழிச்சாலையால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நிலமெடுத்தால் பணிக்கான கோவை சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து 15 கேள்விகள் அடங்கிய ஆட்சேபனை கடிதம் வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் உள்ளது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.